அந்த காட்டுல அது ஒரு வசந்த காலம். திரும்புற பக்கமெல்லாம் நிறைய பழங்களும் தானியங்களும் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாவே இருந்தது. இதனால அங்க இருந்த எல்லா பறவைகளும் எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்படி இருக்க அந்த சமயம் சுஜி மட்டும் ரொம்ப கவலையோட இருந்தது. சுஜி, என்னாச்சு? நீ ஏன் சோகமா இருக்க? நம்முடைய காட்டுல இது வசந்த காலம். அதனால நம்ம காட்டுல இருக்கிற எல்லாரும் உணவை பத்தின எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் வருத்தமா இருக்க? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு. பிரச்சனைய சொன்னாதான் அதுக்கான தீர்வு என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியாத சில விஷயங்களை நாம தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க மூலமா நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. என்னுடைய பிரச்சனை இந்த நிகழ்காலத்தை பத்தி இல்ல. ஏன்னா இப்போ நம்முடைய காட்டுல வசந்த காலமா இருக்கு. அதனால நமக்கு தேவைக்கு அதிகமாவே நிறைய பழங்கள் தானியங்கள்னு இப்படி திரும்புற பக்கமெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய இருக்கு. இப்போ என்னுடைய கவலை எல்லாம் அது இல்ல. இந்த வசந்த காலம் முடிஞ்சு அடுத்து நம்முடைய காட்டுல மழைக்காலம் ஆரம்பமாக இருக்கு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு முறை வசந்த காலத்தப்பவும் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்னதான் நாம சந்தோஷமா இருந்தாலும் வசந்த காலம் முடிஞ்சு மழைக்காலம் வரும்போது நம்முடைய நிலைமை தலைகீழா மாறிடுது. இப்போ நாம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோமோ அதே அளவுக்கு மழை காலத்துல நம்ம துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட, நீ சொல்றது சரிதான். இந்த யோசனை இவ்வளவு நாளா எனக்கு வராம போயிடுச்சு. நாம எல்லாரும் இந்த வசந்த காலத்துல என்னதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வசந்த காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பமான பிறகு நம்முடைய நிலைமை தலைகீழா மாறிடுது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நிச்சயமா இருக்கும். அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். ஆமா சிட்டு, நான் இதுக்கான தீர்வை பல நாட்களா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எந்த தீர்வுமே தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. விடு சுஜி, நமக்கு தெரியாத பல காரியங்கள் வயசுக்கு மூத்தவங்க அனுபவசாலிகள் இப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். நாம அவங்கள சந்திச்சு நம்முடைய பிரச்சனைய சொன்னா அவங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தருவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த காட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அனுபவசாலியான வயதான அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. நாம அவங்கள சந்திச்சு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அவங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன சிட்டுக்கிளி அவங்களுடைய நண்பர்கள் சில பேரை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுல இருந்த வயசான பறவை ஒன்று சந்திக்க போனுச்சு. அட வாங்க பிள்ளைகளா, என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் இப்படி ஒன்னா என்னுடைய வீட்டில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன சந்திக்க வந்திருக்கிறீங்க? அம்மா, நம்முடைய காட்டில் இது வசந்த காலமா இருக்கிறதால நாம எல்லாரும் உணவை குறித்து எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த வசந்த காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் நம்முடைய நிலைமை தலைகீழா மாறிடும். ஒவ்வொரு முறை வசந்த காலம் அப்பவும் நாம சந்தோஷமா இருக்கிறதும் மழைக்காலம் வரும்போதோ நாம துன்பம் அனுபவிக்கிறதும் வழக்கமாவே இருக்கு. இதை மாற்றத்துக்கு வேற எதுவும் வழி கிடையாதா? இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு இருக்குமா? இதை தெரிஞ்சுக்கதான் நாங்க எல்லாரும் உங்களை சந்திக்க வந்தோம். இது குறித்து நாங்க என்னதான் யோசிச்சாலும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. அதனாலதான் அனுபவசாலியும் வயசுக்கு மூத்தவங்களுமா இருக்கிற உங்களை சந்திச்சு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு கேட்க வந்தோம். ரொம்ப நல்ல விஷயம். இதோ பாருங்க பிள்ளைகளா, எதிர்காலத்தை பற்றி கூட யோசிக்காதவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எதிர்காலத்தில் வரப்போகிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கிறீங்க. அதை நினைக்கும்போது
எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஏதாவது ஒரு தீர்வையும் அந்த கடவுள் நிச்சயமா வச்சிருப்பாரு. அந்த தீர்வை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். கவலைப்படாதீங்க, நான் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு ஒன்று சொல்கிறேன். அந்த தீர்வை நான் என் வாயால் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட நீங்களே சில விஷயங்களை நீங்கள் நேரில் பார்த்தா அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் போங்க. அங்கே நடக்கிறத பார்த்தா உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கே தானா புரிய வரும் அப்படின்னு சொன்ன அந்த வயதான பறவை ஒரு இடத்தினுடைய பெயரை சொன்னது. அப்புறம் அந்த எல்லா பறவைகளும் அந்த வயதான பறவை சொன்ன இடத்துக்கு போனாங்க. அங்க ஒரு எறும்பினுடைய வீடு ஒன்று இருந்தது. அப்புறம் சில எறும்புகள் ரொம்ப வேகமா உணவு தேடி போனாங்க. மறுபுறத்தில் சில எறும்புகள் தானியங்களோட தங்களுடைய வீட்டை நோக்கி வந்தாங்க. இப்படி அந்த எறும்புகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்ததால அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருந்தது. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எறும்பினுடைய வீட்டில் இருந்த ராணி எறும்பை சந்திச்சாங்க. ராணியாரே, உங்களுடைய வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே இவ்வளவு தானியங்கள் இருக்கும்போது ஏன் மற்ற எறும்புகள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு வேகமா உணவு தேடுறீங்க? இதோ பாருங்க பறவைகளே, நாங்க இப்போ சேமிக்கிற உணவு இப்போதைக்கானது இல்ல, இது வரப்போற மழை காலத்துக்கானது. நாங்க எப்பவுமே மழைக்கால வாரத்துக்கு முன்னாடியே மழை காலத்துக்கு தேவையான உணவுகளை சேமிச்சு வைக்கிறது வழக்கம். மழைக்காலம் வந்த பிறகு எந்த கஷ்டமும் இல்லாம சேமிச்ச உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்வோம். இப்படி அந்த ராணி எறும்பு சொன்னதும் சுஜிக்கு தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வும் கிடைச்சது. இதோ பாருங்க நண்பர்களே, எனக்கு வரப்போற பிரச்சனைக்கான தீர்வு இப்போ கிடைச்சிருச்சு. அந்த எறும்புகள் எப்படி மழை காலத்துக்கான உணவை இப்போவே சேமிச்சு வச்சுக்கிறாங்களோ அதே போல நாமளும் மழை காலத்துக்கான உணவை இப்போவே சேமிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் பெரியவங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது. இப்போ நாம காலம் தாமதிக்காம நம்முடைய உணவு சேகரிப்புல எறும்புகளை போல ரொம்ப சுறுசுறுப்பா உணவுகளை சேமிக்க ஆரம்பிக்கணும். அட, என்ன சொல்ற? நீ எங்களை கஷ்டப்பட சொல்றியா என்ன? நம்முடைய காட்டுல இது வசந்த காலம். திரும்புற பக்கமெல்லாம் தேவைக்கு அதிகமா உணவு இருக்க அதை சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா ஓய்வு எடுக்காம இந்த வசந்த காலத்துல கூட கஷ்டப்படணும்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இல்ல நண்பர்களே, என்னதான் நம்ம வசந்த காலத்துல நிம்மதியா இருந்தாலும் இதற்கு மாறா மழை காலத்துல ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கு. அதனால இப்போவே நாம சில முன்னெச்சரிக்கைகளை செய்து வச்சுட்டா மழை காலத்துல கூட எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இல்ல இல்ல, நீ என்னதான் சொன்னாலும் என்னால நீ சொல்றது எதையும் ஏத்துக்க முடியாது. இதோ பார், முட்டாள்தனமா யோசிக்காம நிம்மதியா இருக்கிறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஓய்விடு அப்படின்னு சொன்னாங்க அந்த காகங்கள். மறுநாள் சிட்டுக்கிளி ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய பசிக்கு தேவையான ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டது. அப்புறம் ஒரு கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு மத்தியில யாருமே பயன்படுத்தாத இருக்கிற ஒரு வீட்டுக்கு போனது. அங்க அந்த ஆப்பிள் பழங்களை வச்சது. அதே போல துன் புறாவும் தன்னுடைய பசிக்கு தேவையான மாம்பழங்களை சாப்பிட்டதோட நிறைய மாம்பழங்களை கூட நிறைய நிரப்பிக்கிட்டு அந்த காட்டோட நடுவுல இருக்கிற வீட்டுக்கு போனது. அப்புறம் துன் புறாவும் அந்த பழங்களை அந்த வீட்டுல வச்சது. அதே போல சுஜியும் தன்னுடைய பசிக்கு தேவையான பழங்களை சாப்பிட்டதோட கூட நிறைய பழங்களை எடுத்துட்டு போய் அந்த வீட்டுல சேமிச்சு வச்சது. இப்படி தொடர்ந்து எல்லா பறவைகளும் அந்த வீட்டுல பழங்களை சேமிச்சு வச்சதால அந்த வீடு முழுக்க பழங்களால நிரம்ப ஆரம்பிச்சது. இப்படி எல்லா பறவைகளும் மழை காலத்தை குறிச்ச கவலையோடு உணவு சேமிச்சுட்டு இருந்த அதே சமயத்துல அந்த காகங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. காலம்,
இந்த காட்டுலயே உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, இந்த காட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கு அதுல கொஞ்சம் அறிவு கூட இல்லாம போயிடுச்சு. நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், மழை காலத்துல கஷ்டப்படுறத மழை காலத்துல பார்த்துக்கலாம். இப்போ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இப்பவே கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தியாவது இருக்கணும். ஆனா அந்த பறவைகளுக்கு அதுவும் இல்லை. ஆமா ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன ராணி. சரி விடு, அந்த அறிவு இல்லாத முட்டாள்களை பத்தி பேசி நாம ஏன் நம்முடைய சந்தோஷத்தை இழக்கணும்? வா, நாம 2 பேரும் சந்தோஷமா இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஓய்வெடுக்கலாம். இப்படி பேசிக்கிட்டு அந்த 2 காகங்களும் சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஓய்வு எடுத்தாங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காட்டுல வசந்த காலமும் முடிஞ்சு மழை காலமும் ஆரம்பமாச்சு. அந்த சமயத்துல அந்த காட்டுல முன்ன போல பெரிய அளவுல பழங்களோ தானியங்களோ இல்லை. என்ன காலம், காலையிலிருந்து இந்த மழை விடாம பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம காட்டுல முன்ன மாதிரி பார்க்குற இடத்துல எல்லாம் பழங்களும் தானியங்களும் இருந்தா போன உடனே எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லையே. பழங்களையும் தானியங்களையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. அப்படி இருக்க இந்த மழையில உணவு தேடுறது சாதாரண விஷயம் இல்லை. நானும் இந்த மழை நின்றுடும் நாம உணவு தேடலான்னு நினைச்சா இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல. என்னுடைய பசி தான் அதிகமா இருக்கு. அட, என்ன ராணி பேசுற நீ? உனக்கு மட்டும்தான் ஏதோ வயிறு இருக்கிற மாதிரியோ அதுல பசி இருக்கிற மாதிரியும் பேசுறியே. இதோ பார், எனக்கும் தான் வயிறு இருக்கு, அதுல பசி கூட இருக்கு. நான் என்ன உன்ன மாதிரியா இப்ப கத்திட்டு இருக்கேன்? இப்போ வேற வழி இல்ல, நாம பசிய பொறுத்துதான் ஆகணும். இப்படி அந்த காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது வெளியில சுஜி அவங்க வீட்டை கடந்து போறத அந்த காகங்கள் பார்த்தாங்க. பாத்தீங்களா காலம், இந்த கொற்ற மழையை பார்த்து நாம தான் பயந்து வீட்டுக்குள்ள இருக்கோம். ஆனா அந்த சுஜி அதையெல்லாம் பத்தி கவலை இல்லாம கொற்ற இந்த மழையில தான் பறந்து போயிட்டு இருக்கா. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அந்த சுஜி உணவு தேடதான் போயிருக்கணும். நாம தனியா போய் உணவு தேடுறதுதான் கஷ்டம். சுஜி கூட போனா சீக்கிரமா நம்ம உணவு தேடிட்டு வீடு திரும்பிடலாம். இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. வா, நாம சுஜி பின்னாடியே போவோம். இப்படி சொன்ன அந்த 2 காகங்களும் சுஜியை பின்தொடர்ந்து போனாங்க. சுஜி அந்த காட்டினுடைய நடுப்பகுதியில இருந்த யாருமே பயன்படுத்தாத அந்த வீட்டுக்கு போனுச்சு. அங்க சுஜியினுடைய நண்பர்களான சிட்டுக்கிளியும் டுன்டுன் புறாவும் அங்க ஏற்கனவே வந்திருந்தாங்க. அட, உங்களுக்கு அறிவுதான் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது உங்க யாருக்கும் மண்டையில மூளையே இல்லை. மழை இப்படி கொட்டிட்டு இருக்கு, சட்டு புட்டுன்னு உணவு தேடிட்டு அவங்க உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா இப்படி கொற்ற மழையில யாரும் இல்லாத இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்களே. சரி சரி, இது பேசுற நேரம் இல்ல. வாங்க, நாம எல்லாம் ஒன்னா போய் சீக்கிரமா உணவு தேடிக்கிட்டு வீடு திரும்பலாம். இதோ பாருங்க காகங்களே, இந்த மழையில உணவு தேட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். ஆனா அதை செய்ய வேண்டியது நாங்க இல்ல, நீங்க. இதோ பாருங்க, எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்க ஏற்கனவே வசந்த காலத்திலேயே இந்த வீட்டுல சேமிச்சு வச்சுட்டோம். அதனால இப்ப நாங்க உணவு தேட போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நாங்க 3 பேரும் இந்த மழைக்காலம் முடிகிற வரை இந்த வீட்டிலேயே ஒன்னா இருந்து ஒன்னா உணவுகளை சாப்பிட்டு ஒன்னாவே வாழ போறோம். அதனால நீங்க இங்கிருந்து நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் போய் உணவு தேடுற வழிய பாருங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நாங்க செஞ்சது தப்புதான், ஆனா அதுக்காக எங்களை தண்டிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்களுக்கும் இந்த மழை காலத்துல உணவு கொடுங்க. இல்ல இல்ல, நாங்க உங்களுக்கு இந்த முறை உதவி செஞ்சா ஒவ்வொரு முறையும் நீங்க இப்படியே எங்களை ஏமாத்துவீங்க. அதனால நீங்க இந்த முறை கஷ்டப்பட்டாதான் அடுத்த முறையிலிருந்து மழைக்காலத்துக்கு தேவையான உணவை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால
நாங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போறதில்ல அப்படின்னு சொன்ன பறவைகள் அந்த வீட்டுக்குள்ள போனப்போ அந்த வீடு முழுக்க நிறைய பழக்குழிகள் இருந்தது. அதை பார்த்து அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமானாங்க. அப்புறம் அந்த பறவைகள் அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்படி அந்த பறவைகள் சந்தோஷமா இருந்த அதே சமயத்துல நடக்கிறது எல்லாம் ஜன்னல் வழியா பார்த்த அந்த 2 காகங்களும் அவங்களுடைய தவறை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த 2 காகங்களுக்கும் அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுட்டு, காலம் அந்த பறவைகளுக்கு ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தியாவது இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அது இருக்க வேண்டியது அவங்களுக்கு இல்ல, நமக்கு தானே இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்திலுமே நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது எப்பவுமே தப்பில்லை. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் சொன்ன காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், செல்வத்து இருக்கணும் இல்லைன்னா சுயபுத்தியாவது இருக்கணும், இந்த 2 பழமொழிகளுடைய அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் நம்மளால இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது.